கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக யூஎஸில் வந்து ஒருத்தவங்க என்னை பார்த்து பேசினாங்க. ஏதோ ஒரு சர்வீஸில் அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி பாஸ்டர் தாமஸ் ராஜ் டாட்டர்னு கேட்டாங்க. என்னை அந்த கொஸ்டின் ரொம்ப திங்க் பண்ண வச்சது. கேட்டாங்க, பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு மகளாக இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்கு அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி 3 காரியங்களை பாஸ்டர் தாமஸ் ராஜ் மகளாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த காரியங்கள் 3 காரியங்கள். பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்து ஒரு வேளை உலகத்துக்கு அவர் பெரிய ஒரு பர்சனாக இருந்தாலும் எங்களுக்கு he was a regular dad. ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளை எங்கள் அப்பா எங்களுக்கு நேர்த்தியாக எல்லாமே செஞ்சார். ஐ ரிமெம்பர் மம்மிக்கு சிக்காகிற நேரங்களில் அப்பா சமைப்பாங்க வீட்டில். நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா மாதிரி பூரி கிழங்கு யாருமே நீங்கள் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. ஐ ஸ்டில் ரிமெம்பர் மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா சமைப்பாங்க. ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க, காலேஜில் பிக் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எங்களை ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அந்த ட்ரிப்புக்கு அப்பா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹில் சேவ் ஃபார் இட். ஏன்னா ஊழியத்தில் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நாங்கள் ட்ரிப்பு போகிறோம், 3 நாள் ட்ரிப்பை போகிறோன்னா அந்த 3 நாளும் நாங்கள் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு மாங்காய் சுண்டலாக இருக்கலாம், அல்லது நல்ல ஹோட்டலில் சாப்பாடாக இருக்கலாம். வாட் எவர் வி ஆஸ்க், ஹி வில் நெவர் சே நோ. ஒரு தகப்பனாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி ட்ரிப்ஸ் இப்போ சில நேரங்களில் எஸ்யூ கேம்ப் கூட போயிருக்கோம். 3 நாளைக்கு எங்களோடவே இருப்பார் ஃபுல்லாக. நாங்கள் வந்து பேட்மிண்டன் விளையாடினா பேட்மிண்டன் எங்களோட இருப்பார், பேசுவார். சகலமும் ஒரு ரெகுலராக அப்பா செய்ய வேண்டிய காரியங்களே. ஒரு ஊழியத்தில் அதிகமான பிஸியான காலங்கள் நான் வந்து இருக்கும்போது ஊழியத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் பிஸியாக இருந்தாங்க. ஆனாலும் நான் எனக்கு ஞாபகம் தெரிந்த வயசுலேருந்து